தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் வந்து நான் வேர்ல்டுலயே பார்த்தது கிடையாது. நான் யூஎஸ்ல அமெரிக்கால இருக்கும்போது நான் வீட்டுல என் கசின் வீட்டுல படுத்திருக்கும் போது நேரா உள்ள வந்து போலீஸ் வந்து என்ன கன் வச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து என்னன்னா வெளியில வந்து பேப்பர்லாம் கிடந்தது, விண்டோ ஓப்பனா இருந்தது, ஸோ யாரோ உள்ளுக்குள்ள வந்து பூந்திருப்பாங்கன்றதுக்காக செக் பண்றதுக்காக வந்தோம். இந்த மாதிரி உங்க ஊர்ல பண்ணுவாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க ஊர்ல இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விண்டோ திறந்திருக்கு, இங்க இதுவா இருக்கு, வில்ல காணோம்னா இவன் தான் எடுத்திருப்பான்னு ஃபர்ஸ்ட் சொல்றவன் எங்க தமிழ்நாட்டு போலீஸ் தான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நான் வந்து போலீஸ்காரங்க என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து தடியடி அடிச்சீங்க அந்த பிள்ளைங்க மேல, என்ன கேக்குறேன்னா உங்க கடமையை நீங்க செஞ்சீங்க, உங்க மேல நான் தப்பு சொல்ல. அப்படி ஒரு கடமை வேணாம், அப்படி ஒரு கடமை வேணாம். அந்த பிள்ளைங்க என்ன அஜித் படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல சிந்து படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல ஒரு கட்சிக்காக போராடினாங்களா? உங்க பிள்ளைக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய மண்ணுக்காக போராடின பிள்ளைங்களை எதுக்குன்னு அடிக்கணும்? அதுக்கு அன்னைக்கு வேலைக்கு போகாம நின்றுடுங்க. யூனிஃபார்ம் எடுத்து வீட்டுல வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்கறதுல தவறு என்ன மனுஷருங்க. ஆனா உண்மையிலே இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அடிவாங்க கேட்கும்போது சத்தியமா எனக்கு வந்து நான் வேணாம் வாய் திறக்க வேணாம் பேச வேணாம் அப்படின்னு தான் நான் இன்னுமே இருந்தேன். இல்லைன்னா நம்மள நாளைக்கு வேற எதுக்கெல்லாம் சீண்டுவாங்க. நாளைக்கு இன்னைக்கு உண்மையிலே என்னால எடுத்துக்க முடியல. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்கிறேன். அப்பதான் செருப்பா அடிச்ச மாதிரி இருந்தது. அவங்களே வந்து நின்று கேள்வி கேட்கிறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப என்னன்னா ஃபைனலா நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் போறேன். அதாவது என்னன்னா, நீங்க எல்லாருமே கேட்கலாம், இப்ப ஓகே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பேசிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லிட்டீங்க, தமிழோட இதை பத்தி சொல்லிட்டீங்க, நீங்க யாரும் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஓகே கரெக்ட். இப்ப எல்லாரும் போராடுறோம். ஒரு பக்கம் சென்னையில ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மதுரையில இவங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா போய் மதுரையில போராடுறாரு, ஒரு பக்கம் சீமானன போராடுறாரு, ஒரு பக்கம் இந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் அந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுறாங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தனியாக போராடுறீங்க. இன்னைக்கு ஏன் தடியடி அடிச்சா? காரணம் என்ன? அத்தனை பேர் ஒரு பப்ளிக் நியூஸ் தான், நீங்க அத்தனை பேர் வந்து ஒரே இடத்துல வந்து இது பண்ணும்போது அடிக்கிறோம். அன்னைக்கு இந்த நாட்டில் வெள்ளக்காரன் வந்து நம்ம அச்சான். அப்ப காந்தி கொண்டு வந்தாரு ஒரு புதுசான, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது. அப்ப இந்த காலத்துல இவ்வளவு படிச்சு இவ்வளவு அறிவுள்ள நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல ஒரு ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு ஹீரோயினோட இதை அனுப்புறீங்க, இதுக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புறீங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களால புதுசா ஒரு விஷயம் பண்ண முடியாதா? நாளைக்கு 12 இந்த 14 அடுத்த நாள் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல மீடியா உங்க எல்லாரையும் நம்புறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இது நம்புறேன், உண்மையான உணர்வுள்ள தமிழர்களை நம்புறேன். நான் இந்த உணர்வில்லாத தமிழ்னா என்னன்னு தெரியாத அந்த குரூப் கிட்டே நான் பேசல. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. தமிழ் உணர்வுள்ள, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் என்ற அந்த ஒரு பெருமையும் உணர்வும் அந்த பாரம்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா,
தயவு செஞ்சு தனித்தனியா அங்க போராடுறத முதல்ல நிறுத்துங்க. நாளைக்கு 12ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு வாசல்ல, என்னுடைய வீட்டு வாசல்ல 5 மணிக்கு 10 நிமிஷம் வாய மூடி கருப்பு சட்டை போட்டு சிலம்பரசன் என்னுடைய இதுக்கு அகைன்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இந்த விஷயம் வந்து தவறு, இது நடக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆதங்கத்தை 10 நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன். உங்க எல்லாரையும் நான் கேட்கறது என்னன்னா, சிம்பு நான் தமிழன் மெரினா பீச், இப்ப நான் அந்த ஆள் இல்லப்பா, எனக்கு அதான் தேவையும் இல்லை, நான் வரவும் மாட்டேன். இப்போ சொல்லிடுறேன், நான் வரவும் மாட்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது, இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். ஆனா என்னுடைய என்ன வாழ வச்ச எனக்கு சோறு போட்ட இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். அதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. You know who needs power? கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான்டா பவர் வேணும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணாண்டா, நல்ல மனசு இருந்தா போதும்டா. I don't need power. I don't need to be a chief minister. I don't need to be a politician. I need to be a good human being inside. அது இருந்தா போதும். ஏன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 10 நிமிஷம் கைய கட்டி சைலண்டா, நான் எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த சவுண்டும் கொடுக்கல, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த கொடியும் நான் பிடிக்கல, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல. அரெஸ்ட் பண்ற நீ ஆட்ரா லட்டில நீ தொடர. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உணர்வுள்ள மானம் உள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும். நாங்க தமிழர்கள் தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவங்க வேலையில இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்ல 10 நிமிஷம் ஒரு சிக்னல்ல 10 நிமிஷம் நிக்கிறோம். தியேட்டர் வாசல்ல போய் டிக்கெட் 10 நிமிஷம் நிக்கிறோம். ஏடிஎம்ல நிக்கிறோம். ஸ்கூல் வாசல்ல போய் நிக்கிறோம். நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக 10 நிமிஷம் நிக்க மாட்டீங்களா? உங்களை போராட சொல்றேன்னா, ஏன் பின்னாடி வர சொல்றேன்னா, the leader, எல்லாரும் வேணாம்ப்பா, உனக்காக நில்லுப்பா, உன் பிள்ளைக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10 இயர்ஸ் யூஎஸ் விசா வச்சிருக்கேன், நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. போனா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ் உங்க எல்லாருக்கும். இப்பே சொல்லிட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன். உங்க நிலைமை யோசிச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்க மீடியாவா இருங்க, நீங்க யாரும் இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது, பப்ளிக்கை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த சவுண்டு போடாதீங்க, எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. தமிழனுக்கு உணர்வே கிடையாது, தமிழன்னா இப்படிதான், அவன் என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான். அனாத 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 இல்லடா. எங்களுக்கு தாய் தகப்ப இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்ட் இருக்காண்டா. நாளைக்கு காட்டுறியா 5 மணிக்கு? எதுக்கு தனித்தனியா போய் போராடிட்டு இருக்கீங்க? நீ டிஎம்கேஆர், நீ ஏடிஎம்கேஆர், நீ அஜித் சொன்னாரு, நீ சிம்பு சொன்னாரு, தனுஷ் சொன்னாரு, வாங்குற நாளைக்கு ஒண்ணு காட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே இடம் காட்டுங்கடா. இந்தியா வந்து வேர்ல்டுக்குள்ள தமிழ் என்ன யாரு எவ்வளவு அடிப்பீங்க? எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு அளவு நம்ம எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்கும் நினைச்சிட்டீங்களா? கிடையாதுடா. இனிமே இல்ல, நாளைக்கு 5 மணிக்கு இவர் பேசினார்ப்பா, தமிழ் உணர்வுள்ளவர்கள் வாருங்கள், 5 மணிக்கு நாமல் 10 நிமிடம் கையை கட்டி நிற்போம். யாரும் வரலையா?
நான் எதுக்கு தொண்டை தண்ணி வத்த நின்று கத்தணும்? நான் ஜாலியா 10 years சொன்னல, யூஎஸ் விசா இருக்கு, நான் போயிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்றேன். இனிமே இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து தண்ணி வரல, அது வரல, இது வரல, அது கூப்பிடாதீங்க. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை. இதெல்லாம் இனிமே வரக்கூடாது. எனக்கும் தெரியும் உண்மையிலே எத்தனை பேருக்கு தான் உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு. இல்ல சும்மா நாங்க மென்டல் மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா? எங்களுக்கும் தெரியணும்ல. நாங்க எப்பதான் தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே எத்தனை தமிழன் தான் உண்மையிலே உணர்வோட இருக்கான்னு எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது? என்ன கரெக்ட்? எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே சிலம்பா இவரு அரசியல் ஆரம்பிச்சிட்டாப்பா, கட்சிப்பா, நாளைக்கு இவரு தான்ப்பா வரப்போறாரு. எப்ப 120 இல்ல 500 வாட்டி சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படிச்ச புத்திசாலி அவங்க கிட்ட நான் பேசல. உணர்வு இருக்கக்கூடிய நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிற்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் வெளில வந்து கையை கட்டி நில்லுங்க. ஒரு பூகம்பம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்களா? இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்ன செய்வேன்? வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா, உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையோ, நீ வண்டி உள்ள உட்காந்துக்கோ, நீ பைக்லயே உட்காந்துக்கோ. பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நெல்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி. மச்சான் புது கேர்ள் ஃபிரெண்ட், புது பைக்ட, மச்சான் புது கேக்கிட்ட, நியூ இயர் போடுற மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம் செல்ஃபி. நாளைக்கு போடுற 10 நிமிஷம் நின்று உணர்வு இருக்கிறவன் போடு. அப்படி நீங்க யாரும் போடல, நீங்க மட்டும்தான் சார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க. ஏன்னா மீடியா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளிப்பீங்க. நீங்க மட்டும்தான் நின்னீங்க. ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல, எல்லாம் வீட்டுல படுத்து தூங்கினுங்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதை எல்லாம் இந்த சிலம்பரசன் நிறுத்திக் கொள்ளுவான். 10 years யூஎஸ் விசா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரக்கூடாது. மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட், என்னோட எந்தெந்த நியூஸோ எதோ இல்ல, பல நியூஸ் எந்த இல்ல, எவ்வளவு நியூஸ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கீங்க. நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் கிளம்பி மெரினா வர முடியும், சென்னையில இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது, திருச்சியில இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது. நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமா நீங்க வந்தீங்கன்னா அடிப்பான். எவங்க இருக்க முடியும்? உங்க வீட்டு வாசல நீங்க நின்னீங்கன்னா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவா இருக்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்கினேன். எனக்காக வராதுங்க, மண்ணுக்காக வாங்கினேன், நம்ம உணர்வுக்காக வாங்கினேன், நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்கினேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்று பாருங்க, நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க. இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம். தமிழர்கள்னா நாங்க அனாதை கிடையாதுரா, எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு, நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் உங்களுதான். நீங்க சொன்ன அத்தனையும் கரெக்ட். நான் போயிடுவேன்னு சொல்றது இருக்குல்ல, சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், இருக்க வேண்டியதான் இருக்கும். இல்லாட்டி நான் அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு. ஆமா, நான் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ எவ்வளவு பெரிய இருங்க சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்றேன். என்னன்னா, யாருக்காக இவ்வளவு காலங்கள்ல நம்ம நாட்டுல இல்ல, எந்த நாட்டுல வேணா இருக்கட்டும்,
யாருக்காக ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் வந்து போராடி இருக்காங்க? யாருக்காக போராடி இருக்காங்க? மக்களுக்காக. அந்த மக்களே இல்லைன்னும் போது நீங்க போராடி யாருக்கு போராட போறீங்க? கிடையாது. அந்த நீங்க தப்பு பண்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. அத்தனை பேர் செத்து போனவங்க என்ன முட்டாள? இல்ல, மக்களை வந்து நம்ம அத்தனை பேர் செத்து போயிருக்காங்கல்ல. நான் போயிடுவேன்னு சொல்றது கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் நின்றால், மக்கள் உணர்வோடு இருந்தால், நான் மட்டும் வந்து வாங்க எல்லாரும் போராடுவோம்னா திரும்பி பார்த்தா யாருமே இல்லைன்னா நான் எப்படி நான் போக முடியும்? அதே நேரத்தில் நான் என் பின்னாடி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. எனக்கு அது அவசியம் கிடையாது. எனக்கு அது தெரியவும் தெரியாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் யாரையும் கூப்பிடல. என்ன சொல்ல வரேன்னா, இது லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு முடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, இல்லன்னா நான் இல்ல யாரே என் பின்னால என்கிட்ட வராதீங்க, தமிழ் இல்ல நான் கிளம்பி போய் 10 வருஷம் விசா இருக்கு. இல்லண்ணே, அதானே சொல்லுங்க. 10 வருஷம் விசா இருக்கு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதாவது உங்க தேடி வந்து வாசிம்பு யாரு உங்க ரசிகர்கள் கூப்பிட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டு பொதுமக்களும் கூப்பிட்டாங்க? என்ன யாருமே கூப்பிட வேணாம். இல்ல சார், நீங்க சொன்ன இல்லண்ணே, நான் சொல்ல வர உங்களுக்கு மேட்டர் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, என்ன யாரும் கூப்பிடல. நான் அரசியல் கட்சி தலைவரும் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் கிளம்பி ஜாலியா போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க டி நகர்ல இருக்கேன்னு, எனக்கு யூஎஸ் விசா இருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதோ எந்த விதத்துல வேணா பிரச்சனை வரட்டும், நான் ஜாலியா கிளம்பி போலாம். ஆனா உங்களால போக முடியுமா யோசிச்சுக்கோங்க. சின்ன எக்ஸாம்பிள் சார், 4:30 ஷார்ப் பிரஸ் மீட்டுக்கு உங்களால வர முடியலன்னும் போது, நாளைக்கு 5 மணிக்கு பொதுமக்கள் எல்லாரும் இருக்கணும், தமிழ் உணர்வு உள்ளவங்கன்னா எல்லாருக்கும் தமிழ் உணர்வு இருக்கு சார். பட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டு பீ பங்க்சுவல் தேர் பை 5 o'clock. ஒரே ஒரு சொன்ன முடியுமா? ஒரே ஒரு சொன்ன. அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரே ஒரு சொன்ன. உங்க நேரம் ஒதுக்கி எந்த நேரம் முடியுமோ ஒரே ஒரு சொன்ன. ஒரே ஒரு சொன்ன. ஒருத்தர் திருடுறான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே திருடனா? கேட்கிற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தர் திருட, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருடனா? ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. என்ன சொல்ல வரேன்னா, நான் லேட்டு தானே, நான் ஒத்துக்கலன்னு சொல்லவே இல்லையே. இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால வர முடியல நாளைக்கு, பரவாயில்லண்ணே, பரவாயில்லண்ணே. இல்ல, நான் தான் சொன்னேன் பரவாயில்ல. இருங்க, என்ன சொல்ல வரேன்னா, உண்மையில உங்களால வர முடியல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ மதுரையில ஒருத்தர் இருக்காரு. இப்ப நான் வந்து மெரினால ஒரு இது நடத்துறோம், 5 மணிக்கு வாங்கன்னா அவரால் வர முடியுமா? அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டு வாசல்ல இல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ வந்து 10 நிமிஷம் நில்லுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்டே தவிர எல்லாரும் கண்டிப்பா வந்து நின்னு ஆகணும்னு நான் சொல்லல. நான் யார் சார் எல்லாரையும் வந்து நிக்கணும்னு சொல்றதுக்கு? அண்ணா இன்னொரு சொல்லிடுறேன், அண்ணா இன்னொரு சொல்லிடுறேன், நீங்க என்ன வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், என்ன நீங்க என்ன வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல என்ன என்ன வேணா நீங்க வந்து கேள்வி கேளுங்க. ஆனா ஒண்ணே சொல்றேன், சினிமாவில் என்ன பண்ணுங்கண்ணே? இல்லண்ணே ஒரே நிமிஷம், சினிமாவில் என்ன பண்ணுங்கண்ணே? இந்த விஷயத்துல விட்டுருங்க, இந்த விஷயத்துல விட்டுருங்க. ஏன்னா உண்மையை நான் சொல்றேன், இதை நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்கிறேன். எல்லாருமே இந்த டிசம்பர் மாசம் தான் வருஷம் வருஷம் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் சரி, பொலிட்டிஷியன்ஸும் சரி, எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து அது கிட்ட இருக்கும்போது, அதே மாதிரி காவேரி ஜட்மெண்ட் வரும்போதுதான் எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. ஏன் ஆரம்பத்தில் வருஷம் முதல்ல ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும்? இது என்ன இந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த இதுக்குள்ள நான் வரல. நீங்க சினிமா துறையில இருந்து பொறுப்பு கொடுத்தீங்க. சினிமா துறையில இருக்கிற திரிஷா, வரலட்சுமி, எமி ஜாக்சன் எல்லாம் பீடா ஷர்ட் போட்டு நாங்க வந்து ஜல்லிக்கட்டு வந்து பீடாக்கு ஆர்வம் இருக்காங்க. உங்க துறையிலே வந்து அது இருக்காங்களா? அதை பத்தி கருத்து என்ன? அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. அவங்க வந்து ஒரு இதை வந்து வற்புறுத்துறது வந்து இதுன்னு வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. எமி ஜாக்சன் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் பொண்ணா? இருக்கட்டும், அவங்க ஜல்லிக்கட்டை பத்தி தெரியாது, அதனால அவங்க போய் அங்க இது பண்ணிருக்காங்க. ஒண்ணு ஜல்லிக்கட்டை தான் அவங்க தடை செய்வாங்கன்றது திரிஷாக்கு தெரியாது.
அதுக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு ரோட்ல இருக்கிற 4 நாயை எடுத்து த்ரிஷா அவங்க வீட்டுல வளர்க்குறாங்க. ஏன் அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க? த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பீட்டா போய் சப்போர்ட் பண்றாங்கன்றத பேசுறோம்ல. அப்ப 4 தெருவில் இருக்கிற நாயை கூப்பிட்டு அவங்க வீட்டுல வச்சு வளர்க்குறாங்கன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தை பேசணும்ல. அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதை பத்தி நான் பேசுறேன். சிம்பு சார், நீங்க ஓபனா பேசுறீங்க. நீங்க வாட் இஸ் ஜல்லிக்கட்டு அப்படினு போட்டா ஆர்யா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நான் எதுக்கு இங்க அட்வைஸ் பண்ணணும்? நீங்க அப்ப எதுக்கு இருக்கீங்க? இது என்னோட ஜாப் கிடையாது. இருந்துட்டு போட்டோங்க. நான் எதுக்கு பேசணும் அதை பத்தி? தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நீங்க கலந்துப்பீங்களா? தடையை மீறி வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நாளைக்கு என்ன நடக்குது? 5 மணிக்கு 10 நிமிஷம் எல்லாரும் நிக்கிறாங்களான்னு பாப்போங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நாளைக்கு நில்லுங்க. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.